கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, எங்களுடைய நோக்கங்களை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாதபடிக்கு தடை பண்ணுகிற மனிதர்களை சபிக்காதே. அன்பானவர்களே, ஒரு பெரிய தலைப்பாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அல்லது எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்ற தடை பண்ணுகிற மனிதர்களை சபிக்காதே. அன்புக்குரியவர்களே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக பல விடயங்களிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நாங்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் வரக்கூடாது, இப்படி எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய வேலை காரியங்கள், எங்களுடைய வீட்டு காரியங்கள், இப்படியாக சில காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அன்பானவர்களே முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த முயற்சிகளுக்கு, அந்த ஆசீர்வாதமான நல்ல நிலைமைகளுக்கு தடையாக வருகிற அல்லது தடை பண்ணுகிற மனிதர்களை நாங்கள் சபிக்க கூடாது என்பதுதான் தலைப்பு. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே பல மனிதர்களுடைய எதிர்ப்புகளை பார்க்கிறோம். பல மனிதர்களுடைய எதிரான பல செயற்பாடுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு எதிராக எங்களுடைய செயற்பாடுகள், அதாவது விசேஷமாய் இப்படி என்னுடைய ஆசீர்வாதமான ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்க இருந்தது, அந்த வேலைக்கு இந்த மனிதன் தடையாய் வந்து விட்டானே, அல்லது இந்த மனிதன் ஒரு ஒத்தாசை பண்ணவில்லையே என்று சொல்லி, அன்பானவர்களே, இப்படி பல காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், இப்படியாக பல விடயங்களுக்கு பல மனிதர்களுடைய எதிர்ப்புகள், எங்களுடைய நோக்கம் நாங்கள் இப்படியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சில ஊழியங்களை நாங்கள் வைத்திருப்போம், அல்லது எங்களுடைய பூமிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை எட்டுவதற்கு நல்ல வேலைகள் செய்து, இப்படியாக பல விதங்களிலே நாங்கள் பூமிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் ஒரு உயர்வான நிலைகளுக்கு போவதற்கு, அன்பானவர்களே, நாங்கள் அந்த நோக்கமாக இருந்து அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, சில மனிதர்களுடைய எதிர்ப்புகள், மனிதர்களுடைய சில அன்பானவர்களே எதிரான காரியங்கள் வரும் பொழுது, அந்த மனிதர்களை நாங்கள் சபிக்க கூடாது, அல்லது அந்த மனிதர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீமை செய்து விட்டார்கள் என்றால் தீமை செய்யக்கூடாது என்பதுதான் இன்றைய நாள் ஒரு தியானமாக இருக்கிறது. நான் இதற்கு ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். இதற்கு முன்பதாக வேதத்திலே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே கிரிய செய்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலே எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு தடை பண்ணுகிற மனிதர்களோடு எங்களுக்கு பிரச்சனை அல்ல, போராட்டம் அல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து கிரிய செய்கிற அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளோடு தான் போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் எபேசியர் புஸ்தகத்திலே சொல்லுகிறது. அதனாலே அன்பானவர்களே, நானும் நீங்களும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஓடுவோம். சில எதிர்பார்ப்பு எங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிற அந்த இலக்கை அடையும்படியாக சில காரியங்களை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருப்போம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும். ஆனால் அதற்கு எதிராக பல மனிதர்களுடைய காரியங்கள் வரும் பொழுது அந்த மனிதர்களை நாங்கள் சபிக்கக்கூடாது, அவர்களோடு நாங்கள் எதிராக போரிடக்கூடாது, அல்லது அவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியங்களை செய்துவிடக்கூடாது. நான் இப்பொழுது சொன்னது போல, எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, அவர்கள் எதிர்த்து விட்டார்களே அதனால் இவர்கள் இல்லாமல் போக வேண்டும், அல்லது இவர்களுக்கு ஏதாவது ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அவர்களை சபிக்கக்கூடாது. அவர்களுக்குள்ளே இருந்து கிரிய செய்கிற அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தணும். அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென். பாருங்கள், நான் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அங்கே லூக்கா புஸ்தகம் நாங்கள் வாசிக்கலாம்.
லூக்காவின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 9:51 54 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அன்பானவர்கள், என்ன இங்கே இயேசு எருசலேமுக்கு போக இதை பார்க்கும்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த பொழுது எருசலேமு போக தமது முகத்தை திருப்பி அவர் அங்கே அவர் தமக்கு முன்னால் தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்த பொழுது, அன்பானவர்களே, இயேசு எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினாலே அங்கே அந்த வழியாக அந்த சமாரியருடைய அந்த கிராமத்தின் வழியாக, அன்புக்குரியவர்களே, அங்கே அந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவ்வூரார் அவர்களை அங்கே அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்பட்டு அவர் எருசலேமு போவதற்கு ஒரு நோக்கமாயிருந்தார். அங்கே போவதற்கு இந்த வழியாய் போக வேண்டும். ஆனால் அங்கே இவர்கள் போய் ஆயத்தம் பண்ணும்படியா இயேசு சொல்லுகிறார். இவர்கள் போகிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று, அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்த வேளையில் தான் இயேசுவினுடைய நோக்கம் எருசலேமுக்கு போக வேண்டும். எருசலேமுக்கு போவதற்கு இந்த கிராமத்தின் வழியாய் போக வேண்டும். ஆனால் அங்கே இயேசுவை இந்த வழியாக போவதற்கு அங்கே அவ்வூரார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனாலே இங்கே சீசர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசுவிடம் கேட்கிறார்கள், எலியா செய்தது போல வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்கி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். இந்த வேளையில் தான், அன்பானவர்களை, இயேசு சொல்கிறார், நீங்க இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி அங்கே மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இந்த கிராமத்துக்கு போகாமல் இந்த கிராமத்தின் வழியாய் அங்கே எருசலேமுக்கு போகாமல் வேறொரு கிராமத்துக்கு போய் அங்கே காரியங்களை செய்து கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே என்ன, அன்பானவர்களே, பாருங்கள், இயேசுவும் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தார். அந்த நோக்கம் இந்த இடத்தின் வழியாக அல்லது இந்த இடத்திலே காரியங்களை செய்து கடந்து போகுவதற்கு, அன்புக்குரியவர்களே, அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனாலே சீசர்கள் கோபம் கொண்டு இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் இயேசு, இல்லை, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அங்கே கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான், அன்பானவர்களே, எங்களுக்கும் பல நோக்கங்கள், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடந்து நாங்கள் சில காரியங்களை சுதந்திரிக்கும்படியாக செயற்பட்டு கொண்டிருப்போம். எங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு நாங்கள், அன்பானவர்களை, செயற்படுவோம். ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு செயற்படுவோம். ஆனால் சில வேளைகளில் சில மனிதர்களுடைய எதிர்ப்புகள் வரும். சில மனிதர்களுடைய அதாவது எதிரான காரியங்கள், பேச்சுக்கள், விடயங்கள் வரும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு எதிராக, இங்கே இயேசு எப்படியாக அந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த வழியாய் போவதற்கு, எருசலேமு போவதற்கு அந்த வழியாய் போகாமல் போவதற்கு அந்த சமாரியா ஊரார் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த சீசர்கள் இவர்களை, இந்த சமாரியாரை அழித்து போட வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்றார், இல்லை, இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு எதிராக எங்களுடைய நோக்கங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு, எங்களுடைய இலக்குகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு சில வேளைகளில் சில காரியங்களை நாங்கள் முயற்சி எடுப்போம். அதற்கு எதிராக அல்லது அதற்கு தடையாக சில மனிதர்களுடைய காரியங்கள் வரும் பொழுது
நாங்கள் அந்த மனிதர்களை சபிக்கக்கூடாது. அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவிகளை, அசுத்த ஆவிகள், நான் சொன்னது போல எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட இந்த ஆவிகளுடைய வல்லமைகள் கிரியை செய்யும், அதை நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கலாம் ஒழிய நாங்கள் அவர்களை சபிக்காமல், கர்த்தர் இன்னும் எங்களுக்கு ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது எங்கள் வழியை திறப்பார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் வேறு வழியாய் நாங்கள் போகலாம். இவர்கள் அந்த ஊராய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேறு வழியாய் வேறொரு கிராமத்துக்கு அங்கே போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நான் சொல்லுகிற முக்கியமான காரியம், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற தடை பண்ணுகிற அல்லது தடையா இருக்கிற மனிதர்களை சபிக்க வேண்டாம். ஆமென், ஆமென். அதனாலே நாங்கள் அன்பானவர்களே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அசுத்தாவிகளுடைய சில செயற்பாடுகள் இருக்கும், அதை நாங்கள் இனங்கண்டு கடிந்து அப்புறப்படுத்தி அவர்களை விடுதலை ஆக்க முடியும் ஒழிய மனிதர்களை நாங்கள் சபிக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக, ஆண்டவர் ஒரு வழி அடைத்தால் இன்னொரு வழியை திறப்பார். அந்த வழிக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்று எங்களுடைய நோக்கங்களை, எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதை விட்டு நாங்கள் எந்த விதத்திலும் யாரையும் நாங்கள் சபிக்க கூடாது. ஆமென். யார் மேலும் கோபம் கொண்டு அவர்களுக்கு எதிரான காரியங்கள், என்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு இவன் தடையா இருந்து விட்டான், இவன் எதிர்ப்பு தெரிவித்தான், எனக்கு ஒத்தாசை பண்ணவில்லை, இப்படி நாங்கள் அன்பானவர்களே நாங்கள் மனிதர்களை சபிக்கக்கூடாது. ஆமென். சில இயேசுவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு எப்படியாக அங்கே சிலுவையிலே மறிக்கத்தக்கதான அல்லது அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அன்புக்குரியவர்களே, அங்கே மறிப்பதற்கான ஒரு அந்த சூழ்நிலைகள் வந்த பொழுது அங்கே பேதுரு வந்து சொல்லுறார், உமக்கு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அதாவது இயேசு முதலே தான் எப்படியாக மறிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் சீசர்களுக்கு. இந்த விடயத்தில் தான் பேதுரு சொல்லுகிறார், இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது இயேசு அங்கே அதை கடிந்து கொள்கிறார். அப்பாலே போ சாத்தானே. அதாவது அவனை அல்ல, அவனுக்குள்ளே இருந்த அந்த சாத்தானுடைய வல்லமைகளை, வஞ்சனையை. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. இயேசு எப்படி பேதுருவுக்குள்ளே இருந்த அந்த சாத்தானுடைய வஞ்சனையை கடிந்து அப்புறப்படுத்தினது போல, தன்னுடைய பிதாவினுடைய சித்தம் நிறைவேறக்கூடாது என்று பேதுரு சொன்ன பொழுது அதை கடிந்து கொண்டார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. அதே போல் அன்பானவர்களே, நாங்கள் மனிதர்களை சபிக்கக்கூடாது. ஆமென். எங்களுடைய நோக்கம் நிறைவேறாதபடி, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதபடி பல மனிதர்களுடைய எதிர்ப்புகள், காரியங்கள் வரும். ஆனால் நாங்கள் அந்த மனிதர்களை சபிக்கக்கூடாது, அந்த மனிதர்களுக்கு எதிராக காரியங்கள் செய்யக்கூடாது. அவர்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகளுடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் அவர்களை விடுதலை ஆக்கி அடுத்த நிலைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம் ஒழிய, அன்பானவர்களை, நாங்கள் மனிதர்களை சபிக்கக்கூடாது. இல்லை என்று சொன்னால் கர்த்தர் வேறு வழியா எங்களை நடத்துவார். அவருடைய சித்தம் எங்கள் மூலமாய் நிறைவேறுவதற்கு அவர் எங்களை நிச்சயமாக அவருடைய அற்புதமான வழியிலே எங்களை நடத்துவார். ஆகவேதான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கிற மனிதர்களை சபிக்காதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.